குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஜெம் டிவி சேனல் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, வருகிற மே மாதம் 15ஆம் தேதி அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இதனால் எந்தெந்த ராசிகளுக்கு அதிக நற்பலன்களும், எந்தெந்த ராசிகளுக்கு மிதமான பலன்களும், எந்தெந்த ராசிகளுக்கு சுமாரான பலன்களும் நடக்கும் என்பதை பற்றி நம்மிடையே விரிவாக உரையாட காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஜோதிடர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ குரு பகவான் வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். மிதுன ராசிக்கு வந்து இப்போ ஜென்மத்தில் குரு வருது. பொதுவாக ஜென்மத்தில் குரு வரும்போது என்ன சொல்லலாம், ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? பொதுவாக மிதுன ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு வந்ததுனாலேயே வந்து வனவாசன்றது வந்து அது என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா மிதுன ராசி என்பது அறிவுக்கு அதிபதி. அந்த இடத்துல வந்து மிதுனம் புதனுடைய வீடு, 3ஆம் வீடு, காலபுருஷனுடைய 3ஆம் வீடு. அப்போது குருவுடைய மைந்தன் தான் புதன் பகவான். ஆகையினால் அந்த இடத்துல சந்திரனும் அங்கே இருக்கிறதுனால இது ஜென்ம ராசியில் குரு வர்றதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சொன்னீங்க, வனவாசம்ன்ற வார்த்தைகள் வந்து பயன்படுத்தக்கூடாது. என்னென்னா, இந்த சந்திரனும் குருவும் மிதுனத்தில் சேரும்போது தனக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளும் இவர்கள் பயன்படுத்த தெரியாத சூழ்நிலையில் தள்ளப்படுவார்கள். இதுதான் அந்த இடத்துல உண்மையான பொருள். அதை வந்து ஏன்னா இவங்க புரிஞ்சுக்கின்னு குரு பகவான் அங்கு சந்திரனுக்கு பகையாக செயல்படுவார், புதனுக்கு பகையாக செயல்படுவார். அவர் 7ஆம் அதிபதின்றதுனால 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால எல்லா விஷயங்களும் 7ஆம் இடம். ஏன்னா தொழில், நண்பர்கள், மற்ற விஷயங்கள், அலுவல்கள் விஷயங்கள் எல்லாத்துக்கும் சம்பந்தம் 7ஆம் இடம்ன்றதுனால அவர் அந்த லக்னத்துக்கு நற்பலன்களை செய்ய மறுப்பார். அவ்வளோதான், தடுக்க மாட்டார். அதாவது வந்து அவர் தடுக்க மாட்டார், அது மறுப்பார். அப்படின்னும்போது நாம் அதை வந்து அவர் நல்லது தான் நமக்கு நடக்குது என்பதை அவங்க நினச்சி செயல்படுவார்களே. ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளே. சரி, இப்போ பொதுவாக வந்து அடுத்த கேள்வி நீங்கள் என்ன, மிதுன ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால இது ஒரு பெரிய நன்மையான காலமே. அவர் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் எல்லா நன்மைகளும் இவங்களுக்கு இயற்கையிலேயே நடக்குது. ஆனால் இவங்கக்கிட்ட மிதுன ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் தான் பொருள். மேஷராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். மேஷராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார், 9ஆம் வீட்டை பார்க்குறாரு, 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இது வந்து பொதுவாக மேஷராசிக்காரங்களுக்கு இது யோகமான காலம் இந்த குரு பெயர்ச்சி. மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியை வந்து முன்கோபத்தை தவிர்த்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல, அதாவது வந்து இந்த மேஷராசிக்காரர்களாம் மிகவும் முன்கோபிகள். நமக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கிறதுன்றது தெரியாமலேயே அதை நன்மையை இழக்க நேரிடும். அதனால் இவங்க மேஷராசிக்காரெல்லாம் வந்து கொஞ்சம் அனுசரணை பண்ணி மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, நமக்கு என்ன நன்மை செய்ய வந்திருக்கிறாங்கன்றதை புரிந்துக்கின்னு செயல்படுவார்களேயானால் இந்த குரு பெயர்ச்சி என்பது அவங்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கும். காரணம் என்ன, மேஷராசிக்கு அதிபதி அவர் அஷ்டமாதிபதி விருச்சிகம். இந்த முன்கோபத்தினால இவங்க எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அதனால் பொதுவாகவே மேஷராசிக்காரர் முன்கோபக்காரர்கள். அதனால் அவரே அஷ்டமஸ்தானாதிபதியும் கூட. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோபப்பட்டு எல்லாத்தையும் இழக்கிறாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி 3ஆம் இடத்துல வீரம், விவேகம், தைரியம், போகம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால
இயற்கையிலேயே 9ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால இயற்கையிலே உங்களுக்கு எல்லாமே நன்மை நடக்குது. தந்தை வகை சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தை விட சுயமாக தான் சம்பாதித்து சிறப்பாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு காலம் இந்த. ஏன்னா 9ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால, லாபஸ்தானம்னு சொல்லும்போது அங்கே தொழில் ஸ்தானமும் அங்கே சம்மந்தப்படுது. ஆக இவர் உழைச்சி இவங்க சம்மந்தப்பட்டு சிறப்பாக செய்யக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சி மேஷராசிக்காரர்கள் இருக்கிறது. அதனால் இந்த மேஷராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அதனால் இந்த ஒரு வருஷ காலம் இவங்க சிறப்பாக இருக்கலாம். இன்னொரு விஷயம்னா மேஷராசிக்கு 12இல் சனி இருக்கிறார். இது ஒரு விதமாக மாபெரும் தவறு. அதனால் இத்தனையும் குரு பகவான் கொடுத்தாலும் சனீஸ்வர பகவான் தன்னுடைய 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் சில குழப்பங்கள் இது ஏற்படவே செய்யும். இதை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2வது, மேஷராசிக்காரங்களுக்கு 12இல் சனி இருக்கிறதுனால இடது கண் இவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் மிகவும் கவனம் செலுத்தணும். அதனால் இந்த கும்பராசிக்காரர்களும் மேஷராசிக்காரர்களும் மிகவும் கண் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், என்னன்னா கண் விஷயன்றதான் நம்ம பேசுகிறோம். பொதுவாக இந்த இடத்துல வந்து ஒரு பொருளை வைத்து விட்டு அந்த பொருளை மறதியால் அது வீணடிக்கப்படும், அதாவது யாராவது பறிக்கப்படுவார்கள் என்பதும் ஒரு பொருள் இருக்குது. அதனால் அது அந்த பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் இருக்கு இல்லையா, அதுவே நமக்கு அதனால் இது நடக்கும். அப்போது இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் பொதுவாக என்ன சொல்கிறோன்னா வலது கண் பாதிக்கும் இடது கண் பாதிக்கும்ன்றது பொதுவாக சொல்கிறோம். ஆனால் திருடு போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அப்போ நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த மேஷராசிக்காரர்கள் எல்லாருமே வரக்கூடிய நன்மைகளையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த பயணம் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து குரு வந்திருக்காரு. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால இது வந்து இப்போ புதிய, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறாரு. ரிஷபராசிக்காரங்களும் ராசிக்கு அதிபதி, அதாவது ரிஷபராசிக்கு 2இல் குரு வந்திருக்காரு. அந்த ராசி அதிபதி சொல்ல துலா ராசிக்கு 9இல் குரு வந்திருக்கிறார். அப்போது இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை குரு 2ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால, அது புதன் வீட்டில் இருக்கிறதுனால 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமும் அதுவே கன்னியும் புதன் பகவான். இந்த ரிஷபராசிக்காரர்களாம் இந்த குரு பெயர்ச்சி மிகவும் நல்லது. ஏன்னா 7ஆம் பார் 8ஆம் இடத்தை பார்த்தாலும் இந்த 8ஆம் இடம் என்பது வந்து நம்ம எல்லாமே தவறாகவே பேசின்னு இருக்கிறோம். ஆனால் 8ஆம் இடத்துல பற்பல நன்மைகளும் இருக்கும். அதாவது திடீர் யோகம். நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் 8ஆம் இடத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லலை. ஆமாம், இந்த 8ஆம் இடம் வந்து அது திடீர் மர்மம், திடீர் யோகம் எப்படி ஏற்படும்னா இந்த ரிஷபராசிக்காரர் திடீர் யோகம் ஏற்படும். ஏன்னா 7ஆம் பாரு 8ஆம் வீடு குருவுடைய ஸ்தானம், காலபுருஷனை 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால புகழ் திடீர் யோகம். எப்படி யோகம் வரும்னு தெரியாது. ஒரு ஆசிரியர் இருந்தார்னா அவருக்கு நல்ல புகழ் பேர் கிடைக்கும். நல்ல வியாபாரம் இருந்தார்னா சிறந்த லாபங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு பேச்சாளர்லாம் இருந்தால் சிறந்த பேச்சோட திறமை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. சினி ஃபீல்டை பற்றி கேட்டீங்க இல்லையா, இந்த சினி ஃபீல்டு இருக்கிறவங்களாம் இந்த குரு பேச்சு என்பது மிகவும் யோகமான ஒரு காலம். இதில் வந்து சினி ஃபீல்டில் இருக்கலாம், சினி ஃபீல்டு இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். சினி ஃபீல்டே நல்லாயிருக்கும். இந்த குரு பயிற்சி முன்னேற்றமாக இருக்கும். எல்லோரும் திருப்தி அடையக்கூடிய வகையில் இந்த சினி ஃபீல்டு வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா கலைத்துறையில் 2ஆம் இடம் என்பது கலை, அதாவது நம்ம ஒரு சந்தோஷங்களை ஏற்படுத்து இல்லையா, அதனால் கேளிக்கை இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மக்கள் அனைவருக்குமே குரு பகவான் கொடுக்குறார். ஏன்னா 5ஆம் பார் 6ஆம் வீட்டை சுக்கிரன் வீட்டையே பார்க்குறாரு அவர். அதனால் இந்த கேளிக்கைகள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது புதனராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குற தன்னுடைய வீட்டையே குரு பகவான் பார்க்கிறார். அதனால் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க.
திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக மிதுனத்திலிருந்து பார்க்கறதுனால திருமண தடை ஏற்படுத்துவார். உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தையே நீங்கள், அதாவது நல்ல காரியங்கள் நடக்கும்போது சில சந்தேகங்கள் பட்டு நீங்கள் வாழ்க்கை இழக்க நேரிடும். அதனால் நல்ல எண்ணங்களோடு நீங்கள் செயல்படுவதால் உங்களுக்கு அத்தனையுமே அதிர்ஷ்டம்தான். நல்ல நிறைய புரிஞ்ச குரு 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்றது ஒரு பொது விதி. ஆனால் அந்த விதி என்பது குரு பகவான் 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்கறதுனால அவர் மிதுனத்துக்கு பகைன்றதுனால அந்த 7ஆம் இடத்தை தடை செய்வார் கொஞ்சம். அப்போது நாம், ஏன்னா நம்மளுடைய கர்ம பலன் அந்த இடத்துல, அப்போது நாம் அதை வந்து அந்த சந்தேக நோக்கத்தை தவிர்த்து நமக்கு எல்லாம் நன்மை தான் நடக்குது, குரு பகவான் நன்மை தான் செய்கிறார், இந்த சமுதாயம் நமக்கு நன்மை தான் செய்து என்பதை நீங்கள் நினைவு கொள்வீர்களேயானால் உங்களுக்கு அத்தனையும் நன்மையே. சரிங்க. முதலில் சந்தேகத்திலிருந்து வெளிவரணும். இப்போ வந்து அதே மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சரி, அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஏதாவது வாய்ப்புகள்? இல்லை, பொதுவாக 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால எல்லாமே நன்மைகள் நடக்கும். விதி பொது விதி. ஓகே. 7ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க. இதில் அது இல்லாமல் இப்போ உபய ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் இடம் வந்து பாதகாதிபதி சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, பொதுவாக வந்து பாதகாதிபதினா பாதகமே செய்வார்ன்றது அர்த்தமும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரிங்க. சொல்கிறது புரியுதுங்களா? இது நிறைய பாதகாதிபதி. அப்போது வந்து சரத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி, சிரத்துக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி உண்மை. ஆனால் அது எந்த நிலைமையில் இருக்குது அந்தந்த ஜாதகங்களை வச்சு நாம் சொல்லணுமே தவிர குருவுடைய பார்வை இங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதை வச்சு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இவங்களுக்கு எல்லா நன்மைகள் நடக்குன்றது விதி. வனவாசம் என்பது தவறு. பொதுவாக குரு பகவான் வந்து பார்க்குற இடத்த நல்லது பண்ணுவார் இல்லையா? பொதுவாகவே குரு பெயர்ச்சி 6, 8, 12 மறைந்தாலும் நன்மையே செய்வார். சரி. இதுக்காக தான் குரு பெயர்ச்சியே வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மையே செய்வார்ன்றது தான் பேசணும். சரி. அப்புறம் அப்போ மொத்தத்தில் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல பொற்காலம். சந்தேகத்தை தவிர்த்து கரெக்டாக நடந்தாங்கன்னா அவங்களுக்கு நடக்குது நன்மையே. சரிங்க. நம்ம அடுத்தது இப்போது கடகராசி. பொதுவாக கடகராசி நேயர்கள் வந்து கடகராசிக்கு 12 குரு இருக்கார். இந்த 12 குரு இருக்கிறதுனால நிறைய பேர் சந்தேகம், ஐயோ எனக்கு 12 குரு இருக்குது எல்லாம் விரயம். அப்படி இல்லை. அயன சயன சுக போகஸ்தானத்தில் 12ஆம் இடம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12 இருக்கிறதுனால நன்மையை செய்வார். அது ஒன்று. வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களையும் அவர் அள்ளி தருவார். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த குரு பகவான் கோர்ட்டு வழக்கு வியாஜ்யங்களிலிருந்து இவர்களை விடுவிப்பார். நோய் நொடி இருந்தால், நோய் ஏதாவது இருந்தால் அந்த நோயிலிருந்து விடுதலை செய்வார். அது இல்லாமல் 8ஆம் வீட்டை அவர் பார்க்கறதுனால, 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்திருக்கிற அஷ்டம செலவுகள் எல்லாமே குறைப்பார். அப்படி ஏதாவது வந்து உடல்நிலை கோளாறுகள் இருந்தால் கூட அதை சரியான மருத்துவரை அணுகி சிறப்பாக அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து உடல் நலத்தை பேணி காப்பார். சரிங்க. ஆகையினால இந்த குரு பெயர்ச்சி 12 இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு நன்மையே நன்மையே நன்மையே. இப்போ ஒரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகிடும் இல்லையா? 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெண்களுடைய கர்ப்பப்பை அப்படின்னு சொன்னால் அது 9ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தவறு. 8ஆம் இடம் என்பது பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து ஒரு மர்மஸ்தானம். அதை வந்து அதுதான் சொன்னேன், உடல் உபாதையிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஏற்கனவே நோய் எதாக இருந்தால் கூட அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார் இந்த குரு பகவான். ஆகினால கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய மகோத்தமான நன்மை செய்யிருக்கிறார். அவங்களுக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு எதாவது இருந்தால் கூட அது நல்ல முறையில் சிறந்த டாக்டர் ஆலோசனை பெற்று சிறப்பான வகையில் எல்லா இதுவும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் கூட 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால அந்த செலவுகளே அஷ்டம செலவுகளே
ஏற்றுக்கொள்ளக்கூடிய செலவுகளாக, மனநிறைவான செலவுகளாக இருக்கும். இப்போது அஷ்டம செலவுன்னா ஐயோ ஒரு துர்செலவு அப்படின்னு கஷ்டப்படுவாங்க இல்லையா? குரு பார்க்கறதுனால பரவாயில்லப்பா, என் மனைவிக்கு இந்த நோய் வந்தது, ஆப்ரேஷன் பண்ண திருப்தியாக இருக்குப்பா, சொன்ன செலவானாலும் என்ற ஒரு சப்ஜெக்டை இந்த இடத்துல குரு பகவான். ஆகையினால இந்த குரு பெயர்ச்சி என்பது கடகராசிக்காரர்களுக்கு மனநிறைவான வாழ்க்கை இருக்குது. நல்லது. நல்லது. இப்போ அடுத்தபடியாக சிம்மராசி ஐயா. சிம்மராசிக்கு குரு பகவான் தன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால 3, 5, 7 இடங்களை பார்வையிடுகிறார். ரெண்டாவது சிம்மராசிக்கு 2க்கு 11 கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் வீட்டிலே 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால லாபஸ்தானம். இந்த சிம்மராசிக்காரர்களும் ஒரு யோகமான காலம். அந்த யோகமான காலம் என்பது குரு பகவான் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அதாவது இவங்க எதிர்பாராத நன்மைகள் இவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னா, குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால திருமணம் விஷயங்கள் கூட இவங்களுக்கு கைகூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அல்லது புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் வீட்டு குரு பகவான் 11ஆம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு, இந்த புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த சிம்மராசிக்காரர்கள் மிகவும் யோகமான குரு பெயர்ச்சியை பெற இருக்கிறார்கள். இதே சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 5ஆம் பார்வையாக சுக்கிரன் வீடான துலாத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய முன்னேற்றங்கள் ஏற்படுமாயா? குரு பகவான் 5ஆம் பார்வையாக சுக்கிர வீட்டை பார்க்குறாருன்றது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பற்பல நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல சூரியன் நீச்சம் பெற்றதுனால, குரு பகவான் பார்க்கறதுனால மிகுந்த முயற்சி எடுத்து செயல்படுவார்களே ஆனால் இந்த கலைத்துறையினர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா சனி உச்சமான வீடு அந்த இடத்துல. அப்போது குரு பகவான் பார்த்தா கூட சூரியனுடைய பவர் அங்கே குறையிறதுனால அப்போது முயற்சிகள் அவங்களுக்கு நிறைய இருந்தாங்கன்னா கலைத்துறையில் வெற்றி அடையலாம். சரி. இப்போ அடுத்தபடியாக நம்ம கன்னியா ராசி. பொதுவாக கன்னியா ராசி மிகவும் வாழ்நாள் முழுக்கவே சிரமப்படக்கூடிய, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ராசி கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார். இந்த 10ல் குரு வந்திருக்கிறனால பதவி பறிப்போகின்றது. 10ல் குரு வந்தால் பதவி பறிப்போகின்றது. ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பேசி மக்களை எல்லாருமே ஒரு மாயை வலையில் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து விடுபடுங்கள் என்பது தான் இந்த ஜோதிடருடைய வாக்கு. 10ஆம் இடத்தில் குரு அவருடைய புதன் வீட்டிலேயே அவர் குரு அமர்ந்திருக்கிறதுனால கேந்திராதிபத்தியம், கேந்திரத்திலே அமர்ந்து கேந்திர ஸ்தானத்தையே பார்க்கறதுனால இந்த குரு பெயர்ச்சி என்பது வண்டி, வாகனம், வீடு, நிலை சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சி நடக்கும். தன்னுடைய பார்வையினால 6ஆம் இடங்களை ஆமாம், 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பம், அதாவது குடும்பத்தை, அதாவது பணம், செல்வாக்கு எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவார்கள். புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். அந்த புதிய நண்பர்கள் சேர்க்கை என்பது அவ்வளோ சிறப்பு இல்லை என்பதை இவர்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் பிற்காலத்தில் இவர்களுக்கு நல்லது. ஓகேங்களா? நோய் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நோயெல்லாம் கூட இவங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு. 2வது கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள்லேருந்து பூரணமாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. அதனால் இந்த குரு பெயர்ச்சி காரணம் என்னென்னா, 6ஆம் இடம் என்பது சிம்மராசிக்கு மகரத்தினுடைய வீடு, சனியினுடைய வீடு. அங்கே செவ்வாய் உச்சமான வீடு.
இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த மகரத்தை பார்க்கறதுனால, மகரம் தானே, மகரம் இல்லையா, கும்பத்தை பார்க்கறதுனால, சனி வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு எல்லா வாழ்க்கையிலுமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ தன்னுடைய பார்வையில் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால வீடு மாற்றம் இல்லை புதிய வீடு வாங்குறது அது மாதிரி. புதிய 4ஆம் இடம் என்பது நிலை சொத்துக்கள். வீடு வாங்கக்கூடிய, கட்டிய வீடு வாங்குவாங்க. அதாவது புது வீடுன்றதை விட நிலம், லேண்டு வாங்குவாங்க. ஏற்கனவே கட்டி இருக்கக்கூடிய வீடை வாங்குவாங்க, குடி போவாங்க. ஆமாம், குடி போவாங்க. புதிய வீடு கட்டி பூ போடக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஆனால் புது மனை வாங்குவார்கள். அந்த பாக்கியம், இந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக வந்து துலாம் ராசி, இவர்களுக்கு வந்து குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வராரு. சரி, குரு பகவான் துளாராசி நேயர்கள் வந்து பொதுவாக வந்து துளாராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து ஒரு நிலை இல்லாதவர்கள் என்பது முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி? ஏன்னா அது வந்து தரராசின்றதில்ல, தெராசு அதனுடைய ஒரு இதுன்றதுனால நாம் இவங்க வந்து சூரியன் நீச்சமான வீடு, அங்கே சனி உச்சம் பெற்ற வீடு, கிரகங்கள்லேயே வந்து மிகவும் வலுவிழந்த கிரகம் சனீஸ்வர பகவான். வலுப்பெற்ற கிரகம் என்பது வந்து ராகு, சூரியன் தான். சூரியனே பலகீனமாக இருக்கும்போது அந்த துளாராசிக்காரர்கள் எப்பவுமே பலகீனமானவர்கள். அந்த பலகீனமானவர்களுக்கு இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அவரே ராசியை பார்க்கறதுனால இப்போ பலவான்களாக மாறுகிறார்கள். இப்போ நீங்கள் கேட்டீங்க, சினி ஃபீல்டில் இருக்கிறவர்கள்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த குரு பெயர்ச்சி சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய இருக்கிறார். காரணம் என்னன்னா, துலாத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதாவது வந்து மேற்கொண்டு ராசிக்கு, ரிஷப ராசிக்கு 2இல் குரு இருக்கிறார். அதுவும் சுக்கிரனுடைய வீடு தான். ஆகினால இந்த துலா ராசிக்காரர்கள் அஷ்டமஸ்தானமாக இருந்தால் கூட அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலா ராசிக்காரர்கள் மூலமாக நிறைய பெற இருக்கிறார்கள் என்பது திண்ணம். அதை தன்னுடைய பார்வையில் குருபகவான் வந்து 1, 3, 5 இடங்களை பார்வையிடுகிறார் இல்லையா? பார்வை என்பது பொதுவாக வந்து அவருடைய பார்வை நன்மையே செய்வார். பொதுவாக 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது எல்லாவற்றுக்குமே நன்மை. அவர் 1ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதரனுக்கு நன்மை செய்வார், அல்லது புதிய நட்புறவுகளை இவர் ஏற்படுத்தி கொள்வார் என்பது பொதுவான விஷயம். ஆனால் இதில் என்னன்னா, ஒரு ராசியை பார்க்கறதுனால இவங்களுடைய கௌரவங்கள் அங்கு பாதுகாக்கப்படுகிறது குரு பார்க்கறதுனால. ரெண்டாவது, ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால கௌரவம் மட்டும் இல்லை, பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கொடுக்குறார் என்றது தான் பொருள் அந்த இடத்துல. அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்தை வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையில் பார்வையிடுகிறார். அதனால் மேற்படிப்பு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அதாவது 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறார். 5ஆம் வீடு என்பது இந்த ஜாதகருக்கு வந்து கும்பமாக வருது. அதாவது வந்து இப்போது இவங்களுக்கு மேல் படிப்பு என்பதை விட இயற்கையிலே இவங்களுக்கு வந்து பற்பல நன்மைகள் நடக்க இருக்கிறது என்பது தான். இந்த மேற்படிப்பு என்பது பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க. இவங்க எதிர்பாராத நன்மைகளை இவர்கள் அடைய இருக்கிறார்கள் என்பது தான் மறைமுகமான பொருள். படிப்பு ஒன்று, படிப்புன்றது எடுத்திங்கன்னா, இந்த படிப்பு இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு இதை தேர்வு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வேறு ஒன்று மாற்றம் இருக்கும். அந்த மாற்றமே இவங்க வாழ்க்கையில் நன்மைக்கு நடக்குது என்பதை இவங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். தான் நினச்சது தான் கிடைக்கணுன்றதை விட இது கிடைச்சது அது நன்மை தான் என்பதை உணர்ந்தார்கள்னா வாழ்க்கைக்கு நல்லதே நடக்கும் என்றது இந்த இடத்துல விதி. எல்லா விஷயம், புதிய தொழில் தொடங்குவது, அதே மாதிரி மேற்படிப்பு என்பது இந்த இடத்துல வந்து இவர்கள் எதிர்பார்ப்பதை விட தானாகவே இவர்களுக்கு நன்மை நடக்கும், அமையும் என்பது இந்த இடத்துல விதி. இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வருமா? பொதுவாக வந்து துலா ராசிக்காரர்கள் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சிக்கு என்னால் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் குறைவு.
அது உங்களுடைய ஆசை, அதை நான் சொல்லணுன்றது இல்லை. ஆனால் எல்லாம் நன்மை நடக்கும். சரிங்க. ஏன்னா சூரியன் நீச்சம் பெற்றாவே ஒரு வீட்டில் பார்வை பார்த்தாவே பலகீனமான இடம், சனியின் உச்சம் பெற்ற வீடு, கிரகம் பலகீனமான கிரகம், கிரகத்திலே பலமிழந்த கிரகம் சனீஸ்வர பகவான் தான். அதனால் குரு 9ல் இருந்தால் கூட வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள்லாம் வந்து மற்ற கிரகங்களை அனுசரணை பண்ணி இப்போ ராசிக்கு, அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான், சரி, துலாத்துக்கு 4க்கும் 5 கூடைய சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல போய் குரு வீட்டிலேயே வாட்டு சைனட் நிற்கிறார். அப்போ இவருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உண்டுன்றது நம்ம பேசலாம். இருந்தாலும் அடுத்த ராகு பகவான் அங்கே இருக்கிறதுனால இதை பேசலாம். அடுத்த ஒரு வாரம் கழித்து ராகு ரிவைஸ் வந்துடுறதுனால அந்த அதுவும் அந்த இடத்துல தடைப்படுதுன்றது தான் பொருள். சரிங்க. இப்போது அடுத்தபடியாக விருச்சிக ராசி, இவர்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் குரு வராரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்தில் குரு வர்றது பெரிய யோகமான ஒரு குரு பெயர்ச்சி. ஏன்னா விருச்சிகத்துக்கு 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை அவர் பார்க்கறதுனால இதுகாலம் வரையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சங்கடங்கள், பிரச்சனைகள், எல்லா விஷயங்களும் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டதுன்னா, ஏன்னா காலபுருஷன் 8ஆம் இடம் விருச்சிகம். இந்த விருச்சிகத்துக்கு இப்போ 8ஆம் இடத்துல குரு வந்து அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அதாவது வந்து ரிஷப துலாம் வீட்டை பார்க்கறதுனால, இந்த 5ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக துலாம் வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த இடத்துல இதுவரையிலும் கடினமாக உழைச்சவங்க பெருத்த நிம்மதி கிடைக்குது. 12ஆம் இடத்தை பார்க்கணும், மன நிறைவை கொடுக்கும். அடுத்தது என்னன்னா, 8ல் மறைந்தால் கூட 7ஆம் பார்வையாக என்ன பண்ண 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு வருமானங்களை இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறைய உண்டு. அந்த வருமானங்கள் திருப்தியாக கிடைக்கிறதுனால மனநிறைவான வாழ்க்கையும் இவங்களுக்கு இருக்கின்றது தான். மிகவும் யோகமான ஒரு இது யாரான விருச்சிக ராசிக்காரர்கள் தான் இந்த குரு பயிற்சி யோகமானவர்கள். ஏன்னா அவர் தன்னுடைய 9ஆம் பார்வையாக கும்பத்தை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடினமாக உழைச்சி நிலம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கேட்டிங்களையா, ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ நீங்கள் துளாராசி கேட்டீங்க, 5ஆம் வீடு 4ஆம் வீடு தான் ஹையர் எஜுகேஷன் எல்லாமே சம்மந்தப்பட்டது. அதை பார்க்குறதுனால நிறைய பேர் தடைப்பட்டு இருக்கிறவங்களாம், ஏன்னா 4ஆம் இடம் கும்பம் சனியுடைய வீடு, அந்த சனியுடைய விட ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். இப்போ குரு பார்க்கறதுனால சிறப்பாக அவர் வந்து இவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ஆகக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது மிகவும் வரப்பிரசாதம், மிகவும் வரப்பிரசாதம். நோய் நொடி இருக்க நோயில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நோயிலிருந்து விடுபடுவார்கள். குடும்பத்தில் சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல் தீர்க்கப்படுகிறது. பணத்தட்டுப்பாடு இருந்தால் பணத்தட்டுப்பாடை போக்கப்படுகிறது. காரணம் வந்து குரு பகவான் அவருடைய தன்னுடைய 7ஆம் பார்வையாக காலபுருஷன் 9ஆம் இடம் தனுசு வீடு, அது மூல திரிகோண வீடு, அவரே பார்வை பார்க்கறதுனால விருச்சிகத்துக்கு அவர் 2க்கும் 5 கூடையவர். இது ரொம்ப ரொம்ப யோகமான காலம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 8ல் குரு வந்திருக்கார். உங்களுக்கு பேசுன்றது தவறான ஒரு விஷயம். 8ல் குரு வந்திருக்கிறது மாபெரும் அதிர்ஷ்ட விருச்சிக ராசிக்காரர்கள் என்பது இந்த டிவி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க. அடுத்தபடியாக வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் குரு வர்றாரு. சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல குரு வர்றார். பொதுவாக வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து ஆணவம், அகம்பாவம் எல்லாம் ஒரு சேர பெற்றவர்கள். ஏன்னா அவர்கள் யாருக்குமே அடிபணிய மாட்டார்கள். அதனால் நல்லவர்கள். ஏன்னா நல்லவர்கள் யாரும் அடிப்படை போகிறாங்க, பிழைக்க தெரியாதவர்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கலாம். இது கலியுகத்தில், ஏன்னா அவங்க நேர்மையானவர்கள். இப்போ 7ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால, இந்த 7 குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு இயற்கையிலேயே எல்லாமே நன்மை நடக்குது. ஆனால் அந்த நன்மையில் இவங்க கொஞ்சம் பகுத்தாய்வு பண்ணி அதை புரிந்துக்கின்னு மற்றவங்களுக்கும் கொஞ்சம் அனுசரணையாக மரியாதை கொடுத்து இவங்க
அதை பயன்படுத்திக்கினாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இந்த குரு பெயர்ச்சி நன்மை செய்திருக்கிறார். இவங்க அந்த ஒரு நான் தான் என்ற ஒரு தான் என்ற ஆணவம் குரு பார்க்கறதுனால, குரு வீட்டையே பார்க்கறதுனால தான் என்ற ஆணவ அகம்பாவத்தில் வெளிப்படுவார்களே ஆனால் பற்பல நன்மைகளை இவங்க இழக்க நேரிடுது. அதை கொஞ்சம் உணர்ந்து இந்த காலத்தோட கொஞ்சம் அனுசரணை செய்து போனாங்கன்னா இவங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ல் குரு இருக்கிறதுனால திருமணம் தடை ஏற்படுத்துவார். ஆனால் அந்த தடையை மீறி திருமணம் நடக்கும். அப்போது இந்த மீறி நடக்கும் என்பதனால சில விஷயங்களை இவங்க விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். இல்லை முரட்டு பிடிவாதத்தில் இருந்தாங்கன்னா சில தடைகள் இவங்களுக்கு நடக்கவே செய்யும். அது இவங்களுடைய கர்மாவின் பயன். அதை புரிஞ்சுக்கின்னு குரு 7 இருக்கார், நல்லது தான் செய்வார்ன்றதை வந்து நாம் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால் இது வந்து இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மையை செய்கிறார். தன்னோட 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை 11ஆம் வீட்டை பார்ப்பார். 11ஆம் வீட்டை பார்க்குறதுனால இந்த இடத்துல வந்து லாபங்கள் நோக்கங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் கூட அந்த 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்தை குரு பகவான் வந்து பெரிய நன்மைகளை செய்யார். ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போது நீங்கள் தனுசு ராசிக்குன்னு பார்க்கும்போது காலபுருஷனுடைய அது 7ஆம் இடம். எப்பவுமே 7ஆம் இடம் பாதகஸ்தானம். பொதுவாக அது சுக்கிரோட வீட்டை அவர் பார்க்கறதுனால அவர் பெரிய நன்மைகளை அந்த இடத்துல வந்து அந்த இதில் செய்ய மாட்டார். ஆகினால நாம் லாப நோக்கத்தோடு நமக்கு இருக்குன்றதை முதல்ல மறந்துடணும். உழைப்பு நாம் செய்யணும். அதோட பலன்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது விதி. இன்னொன்று லாபஸ்தானன்றது மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க. நிறைய பணம் படைத்தவர்கள் 11ஆம் வீட்டு இதனால் அதை வந்து அடிஷ்னல் மனைவி இல்லை அடிஷ்னல் ஹஸ்பண்ட்ன்ற ஒரு விஷயங்கள் பேசுகிறோம் இல்லையா? இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சுக்கிர வீட்டை குரு பார்க்கறதுனால இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால் பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. தன்னுடைய 9ஆம் பார்வையை 3ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். இல்லை, பொதுவாக 3ஆம் வீடு என்பது வந்து கும்பம் வீடு. அந்த கும்பத்தினுடைய வீடை பார்க்குறதுனால குரு பகவான் வந்து சகோதரத்துவத்துக்கும் இல்லை நண்பர்களுக்கெல்லாம் நன்மையை செய்வார். 3ஆம் இடம் என்பது வீரம் விவேகம் போகம் எல்லாம் சம்மந்தப்பட்டது. அந்த தைரியத்தை கொடுக்குறார். 3ஆம் வீடு பார்க்குறது என்பது வந்து எதையும் தாங்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கின்றதை கொடுக்குறார். அதனால் இது வந்து 3ஆம் இடத்தை பற்றி பேசுகிறது பெரிய விசேஷம் இல்லை. இவங்களுக்கு வந்து 11ஆம் இடம் சொன்னேன் இல்லையா, அது இம்பார்ட்டன்ட், அதுதான் முக்கியம். இப்போ அடுத்தது வந்து மகர ராசி. இவர்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து குரு வர்றாரு. மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வர்றதுனால ராசிக்கு 6ல் குரு வர்றார். அவர் வந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்குறார். ஆமாம், 12ஆம் வீட்டை பார்க்குறார். பொதுவாக குரு பகவான் வந்து 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் வந்தாலும் அவர் நன்மையே தான் செய்வார், தீமையே செய்ய மாட்டார். இது பொதுவான விதி. அதனால தான் குரு பகவான் குரு பெயர்ச்சி என்பதே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மையைத்தான் செய்வார் என்பது தான் விதி. இப்போ 6ல் குரு வந்திருக்கார். இப்போ வந்திருக்கிற ஸ்தானத்தின் அதிபதி என்னன்னா நல்லவன் இடம், சுவர் வீடு. இந்த இடத்துல பாபிகள் வீடு என்பது மேஷம் விருச்சிகம் மகரம் கும்பம். இந்த வீட்டுக்கு 6, 8 வரும்போது தான் நாம் குரு பற்றி நாம் அதிகமாக பேசணும். இப்போ ஒரு சுவருடைய வீட்டில் மற்ற வீட்டில், அதாவது இங்கே சிம்மமும் பாவி வீடு தான். இந்த வீட்டில் குரு வரும்போது தான் நாம் அந்த கருத்துக்கள் 6, 8, 12 நம்ம முக்கியமாக எடுத்து பேசணும். மீதி வீடுகளில் குரு வரக்கூடிய காலங்களில் ஒரு 6, 8, 12 மறைவு என்பதை நாம் பெருசாக எடுத்து பேசக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. அதனால் இந்த 6ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து 6ஆம் இடம் வந்து வீரம் விவேகம் தைரியம், ஒரு மன தைரியம். ஒரு ஏற்கனவே மகர ராசிக்காரர்கள்லாம் மிகவும் உழைப்பாளிகள்.
இந்த உழைப்பாளர்களுக்கு 6ல் குரு வந்திருக்கனால ஒரு தைரியம் ஆறுதல் கொடுக்குறார் குரு பகவான். உழைச்சது போதும், உனக்கு நிம்மதியை கொடுக்குறேன்னு 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால, நல்ல அயன சுக போகஸ்தானத்தை பார்க்கறதுனால உனக்கு நல்ல நண்பனை உருவாக்கி கொடுக்குறார். எதிர்காலத்துக்கு இப்போ இன்னொன்று சொன்னால், கன்னியா ராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால நண்பர்கள் வருவார்கள், உங்களுக்கு தீமை. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் வருவார்கள், நன்மையே செய்வார்கள் எதிர்காலத்திலும். இதுதான் மகரத்துக்கும் கன்னிக்கு இருக்கிற வித்தியாசம். அதனால் இந்த மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வர்றதுனால நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் நடக்கும். தீராத பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்கு வச்ச விஷயங்கள், நோய் ஏதாவது இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது தீர்த்து வைப்பார் என்பது விதி. இப்போது தன்னுடைய 5ஆம் பார்வையால் 10ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். அப்போ வந்து வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ ஏதாவது வேலை இது 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால பொதுவாக குரு பார்த்தாருன்னா தொழிலெலாம் நல்ல வளர்ச்சி கொடுப்பார். அந்த 10ஆம் வீடு என்பது செவ்வாயோட வீடு, மகரத்துக்கு உச்சமான வீடு அவருடைய வீடு. இல்லையா 10ஆம் வீடு வந்து துலாம், துலாம். அந்த துலாம் சனி உச்சமான வீடு. அதனால் மகர ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய வீட்டையே அவர் அதாவது உச்சம் வீட்டையே பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சியெல்லாம் வந்து மென்மேலும் சிறப்பாக இருக்கும்ன்றது தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இது மிகவும் யோகமான ஒரு குரு பெயர்ச்சி. தொழில் வளர்ச்சி, புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா இவங்க உழைப்பாளிகள். 6ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால சும்மா இருக்க மாட்டாங்க, அதனால் நிறைய உழைப்பாங்க. அதனால் இவங்களுக்கு புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்குறார். அடுத்தபடி வந்து கும்பராசி, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு தன்னுடைய 5ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாக கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய நன்மையே, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா 5, 9ன்றது வந்து பொதுவாக கும்பராசிக்கு 9ஆம் வீட்டையும் பார்க்குறார். அதோட கும்பராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்குறதுனால இந்த கும்பராசிக்கு மட்டும் ஒரு பாவம் பண்ணவங்க அப்படின்னா ஏன் சொல்லணும்னா, கும்பராசி அதிபதியும் சனீஸ்வர பகவான், மகர ராசி அதிபதியும் சனீஸ்வர பகவான். இந்த இடத்துல கும்பராசிக்கு 12ஆம் இடம் மகரமேன்றதுனால இந்த கும்பராசிக்காரெல்லாம் ரெண்டு விஷயங்களை நாம் எடுத்துக்கணும். இப்போது மகரத்துக்கு எடுத்திங்கன்னா, மகரத்துக்கு 2ஆம் இடம் கும்பமாக போகுது, அதனால் அது தப்பிச்சுக்கிறாங்க. இந்த கும்பராசிக்கு மட்டும், கும்பராசிக்கு 12ஆம் இடம் மகரம். அப்போது அந்த ராசி அதிபதியே 12ஆம் இடமாக போகிறதுனால இப்போ ராசி அதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக வாக்கு கொடுக்கணும் இந்த கும்பராசிக்காரர்கள். இருந்தாலும் அங்கே குரு வீட்டில் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவான் தீமையை செய்யார். அதனால் இன்னொன்று, இந்த இதில் சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக லாபஸ்தானம் 11ஆம் வீட்டை குரு வீட்டை பார்க்கறதுனால, குரு வீட்டிலிருந்து குரு வீட்டையே பார்க்கறதுனால அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக இந்த 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி என்பது மிகவும் நன்மையே. இது வந்து குரு பகவான்னா நன்மை. ஆனால் இந்த இதில் சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில தீமைகள் பேசுகிறத விட நன்மைகளே செய்ய இருக்கிறார் என்றது தான் இந்த இடத்துல பொருள். இப்போது தன்னோட 5ஆம் பார்வையை வந்து 9ஆம் வீட்டை பார்வையிடுகிறார், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கும்பத்துக்கு 9ஆம் வீட்டை பார்வையிடுறதுனால சுக்கிரன் வீட்டை, சுக்கிர வீட்டை பார்வதுனால பாக்கியங்கள் நல்லா கிடைக்கூட. என்னென்னா இவங்க உழைப்பு, இந்த உழைப்பு வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய நன்மைகள் நடக்கும்னு சொல்லிட்டு, இந்த கும்பராசிக்காரெல்லாம் சினிஃபீல்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, மற்றவங்களுக்காக இவங்க உழைப்பார்கள், மற்றவங்களுக்கு நன்மை வழிகாட்டுதலாக இருப்பார்கள் என்றது தான் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து நடக்கும். இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி புரிய தயாராக இருக்கிறார்கள் என்றது தான் இந்த கும்பராசிகர். இவங்களுக்கு நன்மை இல்லை, அவ்வளோதான். தன்னுடைய 9ஆம் பார்வையை வந்து ராசியே பார்வையிடுகிறார், அதுக்கு 9ஆம் பார்வையாக ராசியை பார்வை நன்மையே, ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ராசியை பார்வைறதுனால அந்த ஏன்னா கும்பராசி ஏற்கனவே பாவப்பட்ட ராசி, அதனால் அது வந்து குருவே பார்க்கறதுனால அது நன்மையே செய்கிறார். அதனால தான் இந்த கும்பராசிக்காரர்கள் 9ஆம் வீடு சுக்கிர வீடுன்றதுனால சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்காக இவர்கள் சிரமப்பட்டு உழைத்து நன்மை செய்வார்கள்.
ஏன்னா கும்பத்துக்கு 4ஆம் இடம் ரிஷபம், 9ஆம் இடம் துலாம் ஆகினால குரு பார்க்கறதுனால இந்த ஏன்னா குருவுக்கு 12ஆம் இடம் ரிஷபம் ஆகினால இந்த கும்பராசிக்காரர்கள் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய சினிஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பெரிய நண்பர்கள் நிறைய உதவிகள் பண்ணுவார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். அப்போ சினிஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி நண்பர்களை ஏற்றுக்கின்னு அவங்க மூலம் செயல்பட்டார்கள்னால் அது நன்மைகள் அடைவார்கள். மற்றவர்கள் நன்மைகள் அடைவார்கள், இவர்கள் அல்ல. அடுத்தபடியாக மீனராசி இவர்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல பொதுவாக மீன ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மீனராசி இருக்கிறவங்க இப்போ சனீஸ்வர பகவான் ராசியில் இருக்கிறதுனால ராசிலே சனி இருக்கார் கோச்சாரத்தில். குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த 4ஆம் இடத்துல குரு இருந்தால் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிலம் புலம் வண்டிகள் எல்லாமே கிடைக்குன்றது விதி. இந்த இடத்துல வந்து சனி அந்த இடத்துல இருக்கிறதுனால உறவுகள் மூலமாக பற்பல நன்மைகள் நடக்க இருக்கிறது என்பது விதி. உறவுகள்லாம் தாய் வகையாக நன்மைகள், தாய் வகை சொத்துக்கள், தாய் வகை சொத்துக்கள். ஏன்னா இந்த இடத்துல உறவுகள் என்பது சனி என்பதே உறவுகள். என்ன அந்த ஒரு லக்னத்திலே அவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால அங்கே அவரே ராசி அதிபதி மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தாய் வகை மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனை தீர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு அது நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பிறையை 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது இல்லாமல் ராசிலேயே சனீஸ்வரர் இருந்து தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் அவரே தன்னுடைய 11ஆம் பார்வை 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையே பார்க்கறதுனால குருவும் தன்னுடைய 7ஆம் பிறையை 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால புதிய தொழில் தொடங்கிறது இது எல்லாமே இவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரொம்ப நல்ல காலங்கள் இந்த மீனராசிக்காரர்கள். ஆனால் உழைக்காமலேயே நன்மையை பெற இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய தாய் வகை சொத்துக்கள், தாய் மாமன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள்லாம் அனுபவிக்க இருக்கிறார்கள். இவர்கள் உழைக்க மாட்டாங்க, தானாக வரும். ஆமாம், தானாகவே கிடைக்கும். அதுதான் இவங்க இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ தன்னோட 5ஆம் பார்வையாக வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த இடத்துல அஷ்டமஸ்தானன்றது நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அது வந்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்த்தா கூட அங்கே அவங்களுக்கு வரக்கூடிய அஷ்டமத்தை குறைக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்ன சொத்துக்கள் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் சும்மாவே கொடுத்துருவாங்களா? ஏதாவது ஒரு அந்த பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்து இவர்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார்ன்றது தான் அந்த விதி. 8ஆம் வீடுன்றது வந்து குரு பார்த்தாவே வந்து உனக்கு அங்கே பிரச்சனை தீர்ந்து போகுது இல்லையா? கரெக்டு. ஆமாம், குரு நாம் என்ன நினைக்கிறோமா, 8ஆம் இடம் என்பதே ஒரு மோசமான இடம். அந்த 8ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்கன்னா குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு நன்மையாக நடக்குது எல்லாமே. இவங்க தவறான வார்த்தைகள் தவறான வழியில் நடந்தால் கூட அதை நேர் வழியில் கொண்டு வர்றாங்க குரு பகவான். அதனால் இவங்க வாழ்க்கை முன்னுக்கு வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இது எது எப்படி இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, சனீஸ்வர பகவானும் தொழில் ஸ்தானத்தை 10ஆம் முறை பார்க்கறதுனால இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது மிகவும் மிக மிக நல்ல பயிற்சி. அது தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி அயனபோக சுகஸ்தானமாகிய 12ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இல்லையா? 12ஆம் இடத்தை பார்வையிட அது வந்து பொதுவான விஷயம். 12ஆம் இடத்தை பார்வையில் அதுவும் நல்லா இருக்குது. அது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த குரு பயிற்சி என்பது மீனராசிக்காரங்களுக்கு மிகவும் யோகமான ஒரு பயிற்சி. மீனராசிக்காரர்கள் நிம்மதியாக இருக்கலாம். பொதுவாக மீனராசிக்காரர்கள் ஒரு எப்படின்னா எதுலேயும் குழப்பவாதிகள், மறதி அதிகமாக இருக்கக்கூடியது. ராசிலேயே சனி இருக்கிறதுனால தனக்கு வர வேண்டிய நன்மைகளை கூட ரொம்ப லேட்டாக பயன்படுத்திக்குவாங்க. அதை வந்து குயிக்காக செயல்பட கற்றுக்கணும். இல்லைன்னா இவங்க வந்து அதை அந்த லேட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயம் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கணும். வாய்ப்பு ஆமாம், சுறுசுறுப்பு குறைவு. பொதுவாகவே வந்து மீனராசிக்காரங்களுக்கு சுறுசுறுப்பு குறைவு. இது இயற்கை, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆகினால இப்போ வந்திருக்கிற அந்த சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி என்பது
இந்த மீனராசி மிகவும் யோகமானது. அவங்க சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக வரலாம். சரிங்க. அடுத்த இன்னொன்று, கும்பராசிக்காரங்களுக்கு நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன். கண் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஐயா. அதனால் அதுவும் வலது கண் அவங்களுக்கு பாதிக்கப்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல. ஆமாம், சனி 2ஆம் இடத்துல இருக்கிற பாட்டு சனி நிற்கிறதுனால, சனியுடைய நட்சத்திரத்திலே அவர் அங்கே தொடர்ந்து பயணிக்க போகிறதுனால, சனியுடைய பார்வை அங்கே யாரும் இல்லை, குரு பார்வை இல்லாதனால 2ஆம் வீடு என்பது கும்பராசிக்காரங்களுக்கு கண் நோய் வந்துன்னா உடனடியாக டாக்டர் பார்த்து அதை உடனடியாக சரி பண்ணிக்கணும். அப்படி கண் சம்பந்தப்பட்ட நோய் யாராக இருந்தாலும் பரணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய இது சுக்கிர நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி பூரம் போராட நட்சத்திரம் அன்றைக்கு டாக்டர்கிட்ட போகக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி டாக்டர்கிட்ட போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா இந்த கண் சம்பந்தப்பட்ட நோய் இன்னும் தீராது, அதிகமாகும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து மற்ற நாட்களில் டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. ஆங்கில முறை நியூமராலஜி பிரகாரம் என்ன சொல்லுவாங்கன்னா 6, 15, 24 இந்த தேதிகளில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் கடைபிடிச்சிக்கலாம். பட் நியூமராலஜின்றது இந்த இடத்துல நம்ம போகல, அதுவும் இந்த இடத்துல வந்து ஒரு சப்ஜெக்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கண் விஷயத்தில். சரி, இப்போ 12 ராசிகளுக்கும் கேட்டீங்க. 12 ராசிகளுக்குமே குரு பெயர்ச்சி என்பது நன்மையை தான் நம்ம பேசுகிறோம், அதில் தவறு இல்லை. குரு பகவான் என்பவர் அனைத்து ராசிகளுக்குமே நன்மை கூடியவர். மற்ற கிரகங்கள் என்பதை விட குரு பகவான் பரிபூரண சுபர். ஆகையினால குருவை பற்றி நாம் தவறாக பேசணும்னா அந்த ஜோதிடருக்கே தோஷம் ஏற்பட்டு போகுது. ஆகையினால பொதுவாக வந்து குரு பகவானை பற்றி நாம் தவறாக பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. குரு பகவான் எப்பயுமே தீமை செய்ய மாட்டார். அப்படி அவனுக்கு தீமை நடக்குதுன்னா அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்யத்தான் அந்த தீமையை சந்திக்கிற என்பது தான் அந்த பொருளே தவிர அவருக்கு தீமை அல்லன்றதை இந்த ஜிம் தொலைக்காட்சி மூலமாக அனைத்து நேயர்களுக்கும் நான் வந்து அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட குருவோட அருள் பெறத்துக்கு உங்களை ஏதாவது பரிகாரம் தான்? இல்லை, பொதுவாக வந்து பரிகாரம் என்பது எல்லாருமே வந்து முருகருக்கு திருச்செந்தூர் போவாங்க, அல்லது வந்து பழனிக்கு போங்க, ஆலங்குடி போங்கன்றது பொதுவான விஷயங்கள் சொல்லுவாங்க. குரு பகவான் என்பது நம்ம ஜோதிடத்தில் வந்து செல்வத்துக்கு பணத்துக்கு அதிபதி நாம் பேசுவோம். குரு பார்க்க குருவும் சொல்லுவோம், சுக்கிரனே சொல்லுவோம். 2 விஷயத்தில் பேசுகிறோம். ஏன்னா 2 பேருமே சுபர்கள். இவர் தேவகுரு, அவர் அசரகுரு. குரு பகவான் வந்து பணத்துக்கு அதிபதி. இந்த பணத்துக்கு அதிபதியுடைய உண்மையான பணத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தேவி. அப்போது இந்த மகாலட்சுமி தேவின்னா இங்கே வந்து நாம் பெருமாளை போய் கும்பிடுங்கன்றது பொது விஷயங்கள். இங்கே திருவாழ்மார்பன் திருக்கோவில், அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எல்லாருமே குரு பகவானோட அருள் பெறணும்னா மகாலட்சுமி வந்து பெருமாளுடைய மார்பில் வந்து வாசம் செய்கிறாங்க, தவழுகிறார்கள் தான் அந்த இடத்துல. இந்த இடத்துல பெரிய விசேஷம். நீங்கள் திருப்பதி போனால் கூட பெருமாள் வந்து மகாலட்சுமி தான் இருக்கார். ஆனால் இந்த கோயிலில் வந்து அதுதான் இந்த பெருமாளுக்கு வந்து திருவாழ் மார்பன்ன்றது மகாலட்சுமி அங்கே வாசம் செய்யறதுனால இந்த குரு அருள் கிடைக்கணும்னா கூட லக்ஷ்மி தேவியுடைய பணம் நமக்கு கிடைக்கணும்னா அங்கே போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா திருமணம் அல்லது குடும்ப சௌகரியம் எல்லாத்துக்குமே இவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த திருவாழ் மார்பன் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்தலம், விளையாடக்கூடிய மார்பகத்தில் விளையாடக்கூடிய மகாலட்சுமி விளையாடக்கூடிய அந்த கோயில் போயிட்டு பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை, தரிசனம் பண்ணி வந்தால் போதும். ஒன்றும் வேணாம். நீங்கள் அந்த கோயிலுக்கு செய்யும்போது ஒரு அங்கே இருக்கக்கூடிய துளசி மாலை அவங்களுக்கு பெருமாளுக்கு சாத்தி கொஞ்சம் கற்கண்டு, முந்திரி, திராட்சை அது நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு கொடுத்துட்டு அதுவே உங்களுக்கு பரிகாரங்கள், தோஷ பரிகாரம் என்பதே என்னுடைய கருத்து. இதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை. சொல்லியிருக்கீங்க. நேயர்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா, எல்லோரும் எழுதிக்கங்க. திருவாழ் மார்பன் திருக்கோயில், திருப்பதி சாரம், நாகர்கோயில் வழி, கன்னியாகுமரி மாவட்டம், பின்கோடு நம்பர் 629 901. இந்த கோயிலுக்காக கைபேசி எண் 944 24 27 710. மொத்தத்தில் வந்து இந்த குரு பயிற்சி வந்து எல்லாருக்குமே நன்மை நடக்கும் என்று திரு லக்ஷ்மணன் அவர்கள் நம்முடைய கூறினார். ஆகவே ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும்
குருவர்கள் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். ஜெம் டிவியினர் அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்ன இந்த கோயிலுக்கு போய் எல்லாரும் லக்ஷ்மி தேவியின் அருளும் குரு அருளும் பெற்று மகாவிஷ்ணுனுடைய அருளும் பெற்று 108 திவ்ய தேசங்களில் இந்த கோயில் ஒரு திவ்ய தேசம். நீங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.